அண்மை செய்தி. திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கலப்பட நெய்யை திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனம் நெய் சப்ளை செய்ததாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கலப்பட நெய்யை திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனம் நெய் சப்ளை செய்ததாக கூறப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். சந்திரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். திருப்பதி தேவஸ்தானத்தில் திண்டுக்கல் ஏஆர் நிறுவனம் நெய் வழங்கிய விவகாரத்தில் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ்களை தடைவிதிக்க மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட நிறுவனம் செய்த விதிமீறல் என்ன என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். கொடுக்கப்பட்ட நோட்டீஸ்களில் எந்த விதமான தகவல்களும் விவரங்களும் இல்லை. உணவு பாதுகாப்பு துறையில் எந்த சட்ட அடிப்படை நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு நிறுவனத்துக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டால் அவர்கள் உரிய பதிலளிக்க கால அவகாசம் கொடுக்க வேண்டாமானோ நீதிபதி கோரியுள்ளார். இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட பால் நிலையத்தில் சோதனை செய்துள்ளது. அந்த சோதனை முடிவில் இதுவரை ஏன் வெளியிடப்படவில்லை என நீதிபதி தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க முடியாது. தற்போது இது முக்கிய பொருளாக பேசப்பட்டு வருகிறது. எனவே உச்ச நீதிமன்றம் கூறியது போல் அரசியலிருந்து கடவுளை விலக்கி வைத்து விசாரணை நடத்துவதுதான் சரியாக இருக்கும். இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்தல் ஆணையம் ஏற்க அனுப்பிய நோட்டீஸ்களை தவிர்த்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு புதியதாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அளிக்க வேண்டும். உரிய கால அவகாசத்தில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் உரிய விளக்கம் அளித்து நிவாரணம் தேடிக் கொள்ளலாம் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளது. திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நெய் விநியோகம் செய்த திண்டுக்கலை சேர்ந்த ஏஆர் பால் பொருட்கள் நிறுவனம் தரப்பு உயர்ந்த மதுரை அமர்வில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தாக்கல் செய்யப்பட்டது. அது திண்டுக்கல் உள்ள ஏஆர் பால் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனம் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நெய் விநியோகம் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் முதல் முறை ஆட்சியில் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நெய் விநியோகம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் நிறுவனம் அனுப்பிய நெய் சோதனை செய்த போது மாட்டுக் கொழுப்பு கலப்படம் இருப்பதாக கூறி குஜராத்தை சேர்ந்த ஆய்வு நிறுவனம் அறிக்கை வெளியிட்டது. இதைத் தொடர்ந்து தங்கள் நிறுவனத்துக்கு திருப்பதி தேவஸ்தானம் நெய் கொள்முதலுக்கு தடை விதித்தது. இதனைத் தொடர்ந்து மத்திய உணவு பாதுகாப்பு தரப்படுத்த ஆணையம் எங்கள் உரிமையை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கை நோட்டீஸ் அனுப்பியது. எனவே இது ரத்து செய்ய வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கு எனவே மத்திய உணவு பாதுகாப்பு கோரியிருந்தார். இந்த வழக்கை நீதிபதி சதீஷ்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மண்டல தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏஆர் நெய் தயாரிப்பு நிறுவனத்துக்கு மத்திய உணவு பாதுகாப்பு தரப்படுத்தல் ஆணையம் சார்பில் எங்களது உரிமத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாது என கேட்டு 2 நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதற்கு விளக்கம் தர போதிய அவகாசம் வழங்கவில்லை என கூறினார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி, சந்திரன்.